குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நாங்கள் ஒன்றும் பெருசாக எதுவுமே இந்த ஊருக்கு எதுவுமே கேட்கலாம். ஒரு நார்மலாக எல்லா ஊருக்கும் என்ன தேவைப்படும் அதை மட்டும் தான் இங்கே கேட்குறோம். இதை தாண்டி நாங்கள் எதுவும் காசு போனோம். இந்த ஊர் ஆனா அத்திப்பட்டி தீவு அழிஞ்சிச்சுன்னு சொல்றாங்களா, அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊர் தான் அழியிற மாதிரி இருக்கு. எல்லாருமே குளிக்கிறது இங்கே தான். நான் பக்கத்துல நீங்கள் தெரிவிக்கனாலும் நான் ஜெயிச்சேன்னா நான் நிச்சயமாக பண்ணுவேன். ஓட்டு போடுறீங்க போடல அப்படிங்கிறத தாண்டி என் கையில் அதிகாரம் வந்துச்சுன்னா நிச்சயமாக இதனால் செஞ்சு தயாராகும். ஓட்டு போடுறது போராது உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே வந்ததுக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். அனைவருக்கும் வணக்கம். திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் மல்லாச்சிபுரம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. நம்ம இந்த அத்திப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல எல்லாம் ஒரு கிராமம் பார்த்திருக்கோம் இல்லையா? கிட்டத்தட்ட இது ஒரு ஒரிஜினல் அத்திப்பட்டி நம்ம கண்ணு முன்னாடி திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில இருக்குது. இத்தனை வருஷமா இங்க இருந்த எந்த எம்எல்ஏவும் அந்த ஊரை கொஞ்சம் கூட கவனிக்கல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுக, அதிமுகவுக்கு தற்போது கேண்டிடேட்டா நிற்கக்கூடியவர்கள்லாம் அந்த தொகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களை சந்திக்க போகும்போது அவங்க விரட்டி வெளியில அனுப்பி விட்டுட்டாங்க, ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி, எதனால இந்த அளவுக்கு கோவம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு அதற்கான விஷயங்கள்லாம் விசாரிச்சுட்டு இருந்தேன். அப்ப நமக்கு மட்டும் அந்த ஊருக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். நேற்று இரவு நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன். அப்படி போகும்பொழுது அந்த ஊருடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ரயில்வே ட்ராக், அந்த ட்ராக்கை ஒட்டினா மாதிரி அந்த ஊர். ஏறத்தாழ ஒரு 300-350 வாக்காளர்கள் இருப்பாங்க. ஒரு சின்ன ஊர் தான். ஸோ அந்த ட்ராக்குக்கு பக்கத்துலேயே அவங்க ஊர் இருக்குது. அந்த ட்ராக்குக்கும் ஊருக்கும் நடுவில் ரயில்வே கேட்டோ இல்லை ரயில்வே பாலமோ சுரங்கமோ எதுவுமே கிடையாது. எந்த பாதுகாப்பு தடுப்பும் கிடையாது. ஊர் மக்கள் அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணும் பொழுது அபாயகரமான முறையில் தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சிலர் ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்பொழுது அந்த ட்ரெயின் விபத்தில் இறந்ததாகவும் அவங்க சொன்னாங்க. ஸோ ரொம்ப நாளாக அவங்க அந்த ட்ராக்குக்கு ஒரு கேட்டோ இல்லை ஒரு சப்வே மாதிரியோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுத்தாதான் அந்த ஊர் மக்கள் அதை தாண்டியே போக முடியும். வாகனங்கள் கூட உள்ள வர முடியல. ட்ராக்கை தாண்டி வாகனங்கள் ஊருக்குள்ள கொண்டு வர முடியாது. அதனால ஊருக்கு வெளியில ட்ராக்குக்கு அந்த பக்கம் மறுபக்கம் தான் வண்டிகள் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, நைட்ல வண்டியை திருடிட்டு போயிடுறாங்க ட்ராக்குக்கு அந்த பக்கம் இருக்கிறதுனால. இன்னொன்னு, அந்த பக்கம் வெளிச்சமே கிடையாது, லைட் கிடையாது. இது ஒரு முதல் பிரச்சனை. என்ட்ரன்ஸ்லயே நடு ட்ராக்குக்கு பக்கத்துல ஊர் இருக்கு. ஊருக்கு இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு விஐபி ஏரியா இருக்கு. ஸோ அங்க ஒரு சிட்டி மாதிரி அந்த ஏரியா இருக்குது. அதை நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய விஐபியா அபிஷியல்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அந்த விஐபி ஏரியா இந்த பக்கம் ட்ராக், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த விஐபி ஏரியா. ஸோ இந்த மல்லாச்சிபுரம் ஊரையும் அந்த விஐபி ஏரியாவும் கனெக்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன ரோடு இருக்கு. தார் ரோடுலாம் கிடையாது, ஒரு சாதாரண மண் ரோடு மாதிரி தான் இருக்கு. அந்த மண் ரோடுக்கு இருபுறமும் பாத்தீங்கன்னா நிறைய மரம், செடி, கொடிகள் மாதிரி காடுகள் மாதிரி வளர்ந்துருக்குது. ஸோ இப்படி ஒரு அமைப்புல அந்த ஊர் இருக்குது. அந்த பாதைக்கு ஒரு லைட் கூட கிடையாது. இருள்ல அந்த பாதை மூழ்கி இருக்குது. லைட் கிடையாது. அந்த பாதையில 6 மணிக்கு மேல நடந்தே போக முடியாது, யாராலையும் போக முடியாது. அப்படி ஒரு இருட்டு. மீறி அந்த பாதையில போனோம்னா பாம்புகள் நிறைய இருக்குது. அது கடிச்சு சிலர் பாதிக்கப்பட்டாங்க. அதனால 6 மணிக்கு மேல நாங்க ஊரை விட்டு இந்த பக்கம் ட்ராக் பக்கம் போனா ட்ரெயின் அடிச்சு இறந்துடுறாங்க, அந்த பக்கம் போனா பாம்பு கடிச்சு இறந்துடுறாங்க. இப்படி ஒரு நடுவுல நாங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் அப்படின்றத சொன்னாங்க. பாதை அடைக்க போறோமா, நீங்க ரோடு கேட்டு எங்கிட்டு ரோடு வாங்க முடியுமோ அப்படி ரோடு போட்டிருந்தாங்க. அங்க ஓப்பாலம் கட்டுறப்ப அப்படி ரோடு வந்தது. அதுக்கப்புறம் ஓப்பாலம் கட்டினதுக்கு அப்புறம் இந்த ரோடையும் அடைச்சிட்டாங்க. இந்த ஊருக்கு ரயில்வே ட்ராக்கை தாண்டி நாங்க லேடிஸ் யாரும் எங்கேயுமே வேலைக்கு போகல. அட்டெண்டர் எங்க போன ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா கூட 3 மணிக்கு வீட்டுல இருக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா குழந்தைங்களை கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு போகணும். இப்ப டபுள் ட்ராக் வந்துன்னா நாங்க எங்கிட்டு போவோம்? போட்ட ரோடே அடைச்சிட்டாங்க. இந்த ஊர் ஆனா அத்திப்பட்டி தீவு அழிஞ்சிச்சுன்னு சொல்றாங்களா, அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊர் தான் அழியிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அடுத்ததா அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த ஊர்ல கழிப்பிட வசதியே கிடையாது. வீடுகள்ல கழிப்பிட வசதி கிடையாது. கழிப்பிட வசதி செஞ்சு தரோம்னு சொல்லி ஏமாத்தி ஃபண்டு ஒதுக்கி இன்னைக்கு வரைக்கும் அங்க கழிப்பிட வசதி செஞ்சு தரல. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த ஊர்ல கழிப்பிட வசதி செஞ்சு தராம ஒரே ஒரு இடத்துல ஒரு டேப் மட்டும்
குழா மட்டும் போட்டு ஒரு சின்ன சிமெண்ட் திண்டு மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களும், குழந்தைகள்ல இருந்து இளம் பெண்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து வயதானவர்கள் ஆண்கள் எல்லாம் அந்த ஒரு டேப்ல தான் வந்து வெட்ட வெளியில குளிச்சுக்கிட்டு இருக்கிறதா அந்த மக்கள் வந்து சொல்றாங்க. தேவையில்ல, அது 1.5 லட்சம் அவங்க போட்டாங்க, மதிப்பீடு போட்டு போட்டாங்க. அது பார்த்து 50,000 ஈஸியா கட்டிட்டு இடம் பண்ணி வச்சுருவாங்க. அது எவ்வளவு லட்சம் அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஏதாவது இதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்க. ஆனா எல்லாருமே குளிக்கிறது இங்க தான். ஆமா, எல்லாருமே சின்ன பசங்களா இருக்கும், யாருக்கும் அந்த நாலேஜ் இல்ல. நம்மலாம் வந்து டெவலப் ஆயிடுச்சு 2026ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். பட் யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்த ஊரும் ஒரு இளம் பெண்கள்ல இருந்து எல்லாருமே அந்த டேப்ல தான் குளிக்கக்கூடிய, அந்த டேப்ல வர கார்பரேஷன் வாட்டர் தான் குடிக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு அந்த ஊர் இருக்குது. அப்ப இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழல். ஊருக்குள்ள வர்றதுக்கு வழி இல்லை, ஊரை விட்டுட்டு வெளியில போறதுக்கு வழி இல்லை. ஒரு பக்கம் வந்து ட்ராக்கு, ஒரு பக்கம் இருள் சூழ்ந்த ரோடு, இந்த பக்கம் ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாம, கழிப்பிட வசதி இல்லாம ஒரு டேப்பு, கால்வாய் வந்து ஜாம் ஆகி நிக்குது, கால்வாய் தேங்கி நிக்குது. அப்படி ஒரு கிராமம், அப்படி ஒரு ஊரு, இதை யாருமே கண்டுக்காம அந்த ஊர் மக்களுடைய கோரிக்கையை கூட கேட்காம இருந்ததுனால அந்த மக்கள் அனைவர் மேலேயும் நம்பிக்கை இழந்து அந்த ஊருக்கு வாக்கு கேட்டு வர எந்த கட்சியுமே அவங்க உள்ள அனுமதிக்கல. ஒரே ஒரு அனுமதி, ஒரே ஒரு நம்பிக்கை தமிழக வெற்றி கழகத்தின் மேலேயும் தலைவர் மேலேயும் கடைசி நம்பிக்கையா வச்சு என்ன கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லி நேற்று இரவு நான் போயிருந்தேன். அவங்க தமிழக வெற்றி கழகத்தின் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்து நீங்க உலகுக்கு சொல்ல முடியும். நான் வெற்றி பெற்றால் நிச்சயமாக முதல்ல அந்த ஊருக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் செஞ்சு கொடுக்குறேன், உங்களோட நான் நிற்பேன்னு சொல்லி ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறேன். நிச்சயமா அதை நான் செஞ்சு முடிப்பேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி.